வணக்கம் சகோஸ். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கண்டென்ட்டுங்க. உட்காந்து சாப்பிட கூட நேரம் இல்லாம ஓடிட்டு இருக்கிற நமக்கு எங்கங்க நேரம் ராமாயணமும் மகாபாரதமும் கேட்க. யாராவது அதை பத்தி கதைய சொல்ல ஆரம்பிச்சாலே அப்பா போதும் பாவும் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடத்தான் நம்ம பார்ப்போம். அப்படியாப்பட்ட பெரிய பெரிய கதைகளோட கருத்துக்களை வெறும் 9 வாக்கியங்களை வச்சு சொல்லி புரிய வச்சா நமக்கு என்ன கசக்குதா? அப்படிப்பட்ட கண்டென்ட் தாங்க இது. இது மதங்களை கடந்த ஒரு கருத்து. ஸோ நீங்க பெற்றோரா இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த காணொலியை முழுவதும் கேளுங்க. உங்களோட குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்க. இது அடுத்தடுத்த தலைமுறைகளை தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கருத்துக்கள் தாங்க. அப்படி என்ன கருத்துக்கள்? தொடர்ந்து கேட்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. This video is sponsored by Buymoot. Buymoot அப்படின்றது Amazon, Flipkart போன்ற ஆன்லைன் வர்த்தகங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க. நம்ம எப்படி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கம்மி விலையில அங்க கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போய் அங்க பர்ச்சேஸ் பண்றோமோ அதை விட கம்மியான விலையில நமக்கு இந்த Buymootல கிடைக்குதுங்க. பாருங்க, நானும் இதுல பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். இத்தனை பொருட்களும், அதுவும் பிராண்டட் பொருட்கள் வெறும் 1000 ரூபாயில கிடைச்சது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுதாங்க நம்ம Buymoot. பாருங்க, இன்வாய்ஸ் காப்பி கூட கொடுத்துருக்காங்க. சொன்ன டேட்ல சொன்ன டைம்ல அதுவும் டெலிவரி பண்ணிருக்காங்க. சோ இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? உடனே Buymoot ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, உங்க பணத்தை சேமிங்க. முதல் கருத்து, உங்கள் குழந்தைகளின் நியாயமற்ற கோரிக்கைகள் மற்றும் ஆசைகளை நீங்கள் சரியான நேரத்தில் கட்டுப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் வாழ்க்கையில் ஆதரவு அற்றவர்களாகி விடுவீர்கள். உதாரணம், கௌரவர்கள். கருத்து 2, நீங்கள் எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் அநீதியை ஆதரித்தால் உங்கள் பலம், ஆயுதங்கள், திறமைகள், ஆசிகள் அனைத்தும் பயனற்றதாகிவிடும். உதாரணம், கர்ணன். கருத்து 3, உங்கள் பிள்ளைகள் தங்கள் அறிவை தவறாக பயன்படுத்தி மொத்த அழிவையும் ஏற்படுத்தும் அளவுக்கு அலட்சியம் செய்யாதீர்கள். உதாரணம், அஸ்வதாமன். கருத்து 4, அறமற்ற அநியாயக்காரர்களிடம் அதிகாரத்திற்கு பணிந்து ஏற்க வேண்டும் என்பதற்காக எது போன்ற வாக்குறுதிகளையும் ஒருபோதும் கொடுக்காதீர்கள். உதாரணம், பீஷ்ம பிதாமகர். கருத்து 5, செல்வம், பதவி, அதிகாரம் மற்றும் தவறு செய்பவர்களின் ஆதரவு ஆகியவற்றின் துஷ்பிரயோகம் இறுதியில் மொத்த அழிவுக்கு வழிவகுக்கிறது. உதாரணம், துரியோதனன். கருத்து 6, ஒரு குருடனிடம் அதிகார கடிவாளத்தை ஒருபோதும் ஒப்படைக்காதீர்கள். மன்னிக்கணும், குருடன் என்பது சுயநலவாதி, செல்வ செருக்கு உடையவன், தற்பெருமை உடையவன், அறிவு பற்று அல்லாதவன், காம மிகுதியால் துன்புறுத்துபவன். இவனையே குருடனாக கருதுவர். இது அழிவுக்கு மட்டுமே வழிவகுக்கும். உதாரணம், திருதராஷ்டிரன். கருத்து 7, அறிவுடன் ஞானமும் இறைவன் துணையும் இருந்தால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். உதாரணம், அர்ஜுனன். கருத்து 8, வஞ்சகமும் சூதும் உங்களை எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றிக்கு அழைத்து செல்லாது. உதாரணம், சகுனி. கருத்து 9, நீங்கள் நெறிமுறைகள், நீதி மற்றும் கடமையை வெற்றிகரமாக நிலைநிறுத்தினால் உலகில் எந்தவித சக்தியாலும் உங்களை வெற்றி கொள்ள முடியாது. உதாரணம், யுதிஷ்டர். இந்த அழகான 9 முத்தான கருத்துக்களை நீங்க உணர்ந்து உங்க குழந்தைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுங்க. அப்போதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை எல்லாம் இனி எதிர்காலத்துல நாம தடுக்க முடியும். எதிர்காலம் அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைங்க கையில இல்ல, பிள்ளைங்களை பார்த்துக்க கூடிய பெற்றோர்கள் கையில தான் இருக்கு. இன்றைய பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய இடத்தில் கண்டித்தும், மன்னிக்க வேண்டிய இடத்தில் மன்னித்தும், கொஞ்ச வேண்டிய இடத்தில் கொஞ்சியும் பழக்குங்கள். அதுவே எதிர்காலத்தில் இந்த வகையான ஆபத்துகளை குறைக்க வழிவகுக்கும். எனவே இன்றைய இளம் பெற்றோர்களே, பணம், பதவி, பெருமை இதை எல்லாவற்றையும் விட நம் குழந்தைகளின் பாதுகாப்பு மிகவும் முக்கியம். அவர்களின் அறிவு மிகவும் முக்கியம். அறிவு அதனை எவ்வாறு உபயோகப்படுத்துகின்றனர் என்பது அதைவிட முக்கியம். எனவே பெற்றோர்களே, விழித்து கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகளிடம் உங்களின் பொன்னான நேரத்தை செலவிடுங்கள். ஓகே சகோஸ், இன்னைக்கு என்ன கதை கண்டென்ட் ரொம்பவே மெச்சூர்டா இருந்ததா? என்னப்பா இது போர் அப்படின்ற மாதிரி இருந்ததா? உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய பெற்றோர்களாகிய நாம நம்மளோட குழந்தைகளை
படிப்பு அப்படின்றது 2வது பட்சமா வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு ஒழுக்கங்கள், மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுன்ற அறிவுகள ஊட்டி வளர்த்தோம் ஆனால், அவர்களுக்கு மத்த தகுதிகள் எல்லாமே தானா வந்து சேரும். ஜப்பான்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க 4த் டூ 5த் ஸ்டாண்டர்ட் போற வரைக்குமே, அவங்களுக்கு கல்வி அப்படின்றது 2ஆம் பட்சம் தான். முதல்ல அவங்க எப்படி மரியாதையா நடந்துக்கணும், வீட்டு வேலைகளை எப்படி செய்யணும், பெரியவங்க கிட்ட எப்படி ஒழுக்கமா இருக்கணும், போன்ற பல விஷயங்கள அவங்களுக்கு ஸ்கூல்லயே கத்துக் குடுக்குறாங்க. அதனால சின்ன வயசுலேருந்து டிசிப்ளினா வளர்க்கக்கூடிய அந்த குழந்தைகள் நிச்சயம் எல்லா கலைகளிலும், எல்லா போட்டிகளிலும் சிறப்பான ஒரு குழந்தையா தான் வளரும் அப்படின்றத அத நம்புறாங்க. நாமளும் நம்ம குழந்தைகளுக்கு வெறும் படிப்பு, படிப்பு, படிப்புன்றத மட்டும் குடுக்காம, படிப்புன்றது அறிவு. அத தாண்டி ஒழுக்கம்ன்றது தான் நம்மளோட வாழ்க்கை அப்படின்றத கத்துக் குடுங்க. இது எனக்கு ரொம்ப நாளாவே சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அத்தோட நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளோட காணொளியில இன்னும் அழகழகான காதல் கதைகள், அகநானூற்று காதல் கதைகள் சீரிஸ் போட்டுட்டு வந்துட்டு இருக்கும். கேட்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், கேளுங்க. அற்புதமான காதல் கதைங்க அது. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஒன்லி காதல் ஸ்டோரிஸ் வித் மஹி.